ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாலினி பிரதாப் சேனல். இன்றைக்கி பிரம்ம முகூர்த்த பூஜையில் 3வது நாள் தான் பார்க்க போகிறோம். அரிசி மாவு கோலம் போடுறது தான் ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். நான் டெய்லியும் அரிசி மாவு ஊற வச்சு அரைக்க மாட்டேன். ஒரு டைம் ஊற வச்சு நல்லா நைஸாக மிக்சியில் அரைச்சி வெயிலில் காய வச்சு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்குவேன். நமக்கு டெய்லியும் எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு கொஞ்சமாக எடுத்து தண்ணி விட்டு கரைச்சி நம்ம கோலம் போட்டுக்கலாம். கோலம் ரொம்ப அழகாக வரும். நான் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் டெய்லியும் போடுவேன். இன்றைக்கி கோலம் போட்டு முடிச்சாச்சு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு, நல்லா பளிச்சுன்னு இருக்கும். இதே ஒயிட் கலர் டைல்ஸ்னால் நீங்கள் கொஞ்சம் மஞ்சத்தூள் கலந்து போடலாம், ரொம்ப அழகாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி 4:30 மணிக்கெலாம் கரெக்டாக பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்றியாச்சு. பூஜையும் முடித்து வாக்கிங் போயிட்டு வந்துட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா வெண்பொங்கல் தான் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு சைடிஷ் தேங்காய் சட்னி தான் செய்ய போகிறேன். நேற்று வச்ச சாம்பார் கொஞ்சம் மீதி இருக்குது, அதோட தேங்காய் சட்னி மட்டும் போதும்னு இருக்கேன். வழக்கம் போல் இன்றைக்கி மார்னிங்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக போணுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பூஜையும் நல்லா பண்ணேன். இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்காகவும் சேர்த்து நான் ப்ரே பண்ணிக்கிறேன். காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேற்றி நீங்கள் என்ன வேண்டுதல் வைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக நிறைவேறும். நிறையா பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், நேர்லேயும் பார்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் நானும் பண்ணுறேன். நீங்களும் முடிஞ்சால் பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேற்றி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ நல்லபடியாக முடிஞ்சிச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நீங்களும் ஹாப்பியாக இருக்கணும். இன்றைக்கி சண்டே ஸ்கூல் லீவ்னால் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும்தான் செஞ்சேன். மதியானம் லஞ்சுக்கு வேறு ஏதாவது பண்ணுவோம். கண்டினியூஸாக நம்ம வீடியோ பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.